நான் ராசிபுரம் 4வது வார்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகரமன்ற உறுப்பினர். ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் நாய்கள் அதிகமாக மனிதர்களை துன்புறுத்துகின்றது. ஒவ்வொரு பகுதியிலும் குறைந்தபட்சம் 50 நாய்கள் சுற்றி திரிகின்றன. இதனால் பொதுமக்கள் மிகவும் அச்சப்படுகின்றனர். நேற்று இந்திரா நகர் பகுதியில் சிறிய குழந்தையை காதை கவ்வி கொண்டு ஓடிவிட்டது. அந்த குழந்தை சேலம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று எடுத்துக்கொண்டு இருக்கிறார். இதுபோன்று பல குழந்தைகளை நாய்கள் கடித்து குதறும் அவல நிலை இந்த ராசிபுரம் நகராட்சியில் இருக்கிறது. தயவு செய்து நகராட்சி அதிகாரிகள் இதை கவனத்தில் கொண்டு மனிதர்கள் சுதந்திரமாக நடமாட வழிவகை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நாய்களை நகர்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக மனு கொடுத்துள்ளோம். அது மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டோம். அந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்கிறேன் என்று ஆணையாளர் அவர்கள் உறுதியளித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துலேருந்து இந்திரா காலனி புதுப்பள்ளி ரோட்ல இருந்து இங்கே ஒரு 10 நாளாக நாய் தொல்லை அதிகமாக இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கட்னாச்சி மூட்டையில் ஒரு 7 ஆடு ஒரு கண்ணுக்குட்டி கடிச்சிருக்குது. கடிச்சிட்டு அடுத்த 2 நாள் இங்கே வந்துக்கிட்டு குழந்தைங்கள நாய்ங்களை ஒரே நாளில் 5 பேர்த்த கடிச்சிக்குது. எங்கள் ஏரியாவில் ஒரு சின்ன குழந்தை கடிச்சு காது துண்டாயிருக்குது. அது சேலஞ்சிக்கிட்டு சிகிச்சை பெற்றுருக்குது. இதுக்கு நகராட்சி நடவடிக்கை எடுக்குமா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. சரிங்க, இல்லை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் நகராட்சிங்க. நானே எவ்வளோ நாள் தான் இதே சொல்லி நாம் ரிப்போர்ட் கொடுத்தோம்னா அது சிவரே எடுக்க மாட்டேங்கிறாங்க எந்த ஒரு நடவடிக்கையும். இதுக்கு நகராட்சி தீர்வு காணும் இல்லையா நாங்கள் போய் கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுப்போம். இதுக்கு என்ன மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.